இந்த உலகத்துல துனியால நபிஸ்லாஸ்லம சுன்னத்தை பின்பற்றி சொர்க்கம் செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்லீஸுடைய சுன்னத்தை பின்பற்றி இப்லீஸுடைய மன்ஹஜை பின்பற்றி நரகம் போபவர்களும் பலர் இருக்கிறாங்க. குறிப்பாக நவீன முஸ்லிம்கள் பல நவீன குழப்பங்களுக்கு உட்பட்டு நிறைய விஷயங்கள்ல இப்லீஸுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்லீஸ் ஆதமுக்கு சஜ்ஜா செய்யாமல் அகந்தையால பெருமையால் என்ன செஞ்சான்? சஜ்ஜா செய்ய மறுத்தான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தான். ஸோ இன்று பலரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுக்கிறாங்க இல்லைங்களா? நான் தான் பெரிய ஷேக், எனக்கு யாரும் அட்வைஸ்லாம் பண்ண வேணாம் என்று ஒரு புறம் பெற்றோர்கள் சொல்வதை கேட்காமல் அவங்களை இகழறது, ஸ்காலர்ஸ்க்குலாம் என்னப்பா தெரியும், அவங்களும் அந்த காலத்து ஆளுங்க என்பது போல பேசுவது, இதுதான் இப்லீஸுடைய பூர்ண வழிமுறை மன்ஹஜ். நான் அவனை விட சிறந்தவன் என்று சொல்லுவது. அடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனே கீழ்ப்படியாமல் வாதம் பிடிக்கிறது, விவாதங்கள் செய்வது. 5 வேளை தொழுகை ஏங்க, 3 தொழுதாலே போதுமே, உள்ளத்துல இக்லாஸ் இருந்தா போதுமே, பயம் இருந்தா போதுமே, ஹிஜாப் கலாச்சாரம் தானே, கட்டாயம் இல்லை என்று சொல்வது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வட்டி ரிபாவை நியாயப்படுத்துவது, இஸ்லாத்தை மாற்ற வேண்டும் என்று பேசுவது. ஸோ இந்த வாதம் பிடிப்பதும் இப்லீஸுடைய சுன்னத்தாக இருக்கு. தன்னுடைய பிழையை மற்றவர்கள் மீது தள்ளுவது, போடுவது. நீ தான் என்னை வழிகெடுத்தன்னு இப்லீஸ் சொன்னா அல்லாஹ் கிட்ட, நவுது பில்லா. ஆனா ஆதம் என்ன செஞ்சாங்க? பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க, தன் தவறை ஒற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டாங்க. இன்று இதே சுன்னத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? என்னை சுத்தி எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, அதனால தான் நான் என்ன செஞ்சேன், ஹராம் பண்ணேன், யார் ஒழுங்கா இருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்வது, சோஷியல் மீடியாவை காரணமா காட்டுவது. அல்லாஹ் இதாயத்து கொடுத்திருந்தா நான் மாறி இருப்பனே அப்படின்னு சொல்லுவது, பொறுப்பை மற்றவங்க மேல தள்ளுவது. இது இப்லீஸுடைய 3வது சுன்னத். பிறரை பாவத்தில் ஈடுபடுத்துது, இது 4வது சுன்னத். அவர்களை எல்லாம் வழிகெடுப்பேன் என்று இப்லீஸ் சொன்னா இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? வழி தவறிய சில முஸ்லிம்கள் கூட என்ன செய்றாங்க, ஹராமான மீம்ஸ் வீடியோக்களை அனுப்புதல், டேட்டிங்கு, போதையை ஊக்குவித்தல், ஒரு தடவை பண்ணிப்பா இருப்பா, நல்லா குஷியா இருக்கும் என்று சொல்லுவது, ஹராமான டிக்டாக்கை ஆதரிப்பது. இது எல்லாம் யார் செய்கிறாங்களோ, இது காபிராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, பாவத்துக்கு துணை போவார்கள். 5வது இப்லீஸுடைய சுன்னத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை அழகாக்கி காட்டுதல். நான் பாவத்தை அலங்கரித்து காட்டுவேன் என்று இப்லீஸ் சொன்னான் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஃப்ரீடம் என்ற பேர்ல அழகாக்கி காட்டுறது ஹராமான விஷயங்களையும். மேலும் மியூசிக், சினிமா மூலம் மது, இதெல்லாம் கூலாக காட்டுறது, இதெல்லாம் கூலான ஆட்டிடியூட் மாதிரி காட்டுவது. யோலோ கலாச்சாரம் மூலயமாக இளைஞர்களை தூண்டுவது, ஒரு முறை தானே வாழ்றோம் அப்படின்னு சொல்லுவது, பாவம் செய்து வச்சு அதுதான் ட்ரெண்டு, அதுதான் ஸ்டைலு, பிரபலம் என்று மாற்றுவது, இது ஒரு சுன்னத்தாக இருக்கு. இப்லீஸுடைய 6வது சுன்னத் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி தனது செயலுக்கு என்ன செஞ்சான், நியாயம் கற்பித்தான் இப்லீஸ் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஹராம் ரிலேஷனும் லவ் என்ற பெயரில் மாற்றி விட்டார்கள். எல்லாரும் செய்யறாங்க, நான் மட்டும் விட்டு விடுவதா என்று சொல்லுவது, ஹராமான என்டர்டெயின்மெண்ட்லாம் ஓகே, நான் பெரிய பாவம்லாம் பண்ணலப்பா மற்றவங்கள மாரி என்று சொல்லுவது. அடுத்து டிஸ்பேரை பரப்புவது, நிராசையை பரப்பிடுவது. நான்லாம் மாற முடியாதுங்க, அதெல்லாம் கஷ்டம் என்று நிராசை அடைவது. நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், அல்லாஹ் எப்படி என்னை மன்னிப்பா என்று சொல்வது. நான் மீண்டும் பாவம் பண்ணி மீண்டும் துவா செய்ய தான் போறேன், தௌபா செய்ய, அதுக்கு எதுக்கு தௌபா செய்யணும் என்று நிராசை அடைவது, இதுவும் இப்லீஸுடைய சுன்னத். அடுத்து மனோ இச்சையை முற்படுத்துதல், அல்லாஹ்வுடைய கட்டளையை விட. பார்ன் அடிக்ஷன், கேம் அடிக்ஷன், என்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன் ஆகட்டும், கிளப்பிங் ஆகட்டும், உடலை விளம்பரப்படுத்தி கலாச்சாரம் ஆகட்டும், லஸ்ட் ஆகட்டும், லக்ஸுரி ஆகட்டும், இது எல்லாமே என்னது, நான் கட்டளையிடுவேன் அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று இப்லீஸ் சொன்னான். அதைத்தான் இன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். அடுத்து சந்தேகத்தை உண்டாக்குதல், இது ஒரு 9வது சுன்னத். இப்லீஸ் ஆதமையும் ஹவ்வாவையும் சந்தேகத்தால் ஏமாற்றான் இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்கலாம்ல, யூடியூப்ல, ரெடிட்ல ஏத்திசம் பத்தி, ஏன் அல்லாஹ் வழிபாட்டை வேண்டுகிறான், அவன் தான் எதுவுமே தேவையில்லை என்று சம்பந்தம் இல்லாத வேதங்களை போடுவது, இஸ்லாம் ஏன் கடினமாக இருப்பது என்பது போல சித்தரித்து காட்டுவது. இஸ்லாம் இலகுவான மார்க்கம்தான், சயின்ஸ் ரிலீஜனை மீறுது என்று விஷயங்களை சுபஹாத்தை போடுவது, இது எல்லாமே இப்லீஸுடைய சுன்னத் தான். இதை சில முஸ்லிம்களும் செய்கிறார்கள் இல்லையா? நன்மையை தள்ளி போட செய்வான் இல்லைங்களா? அப்புறம் தொழுதுக்கோ, உள்ளத்துல இஹ்லாஸ் இருந்தா போதும், ஹிஜாப்லாம் தேவையில்லை, ரமதானுக்கு பிறகு மாறுவேன் என்று எல்லாம் சொல்லுவது. ஒரு பக்கம் ரியாவை ஊக்குவித்தல், அதாவது முகஸ்துதியை மட்டும் வெளிப்படுத்துதல், பப்ளிக்கு அழகாக தொழுவது, வீட்டில் வேகமாக தொழுவது, இஸ்லாமிக் கோட்ஸை இன்ஸ்டாகிராமில் போடுவது, எதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு இல்லை. ஹிஜாப் ஃபேஷனாக சொல்லுவது,
அல்ல மாடஸ்டிக்காக இல்லாமல் ஃபேஷனுக்காக போடுவது கலர் புர்காக்கள். அதுவே சரியில்லையே. மேலும் பொறாமை உண்டு பண்ணுவது, பிரிவை பரப்புவது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் சகோதரத்துவத்தை உடைப்பது, மஸ்ஜிதில் அரசியல் செய்கிறது, பள்ளி நிர்வாகத்தில் அரசியல், வாட்ஸ்அப் குடும்பங்களில் குழுக்களில் குடும்பங்களை உடைத்தல், எவ்வளவு விஷயங்கள்.